ஏற்கனவே ரொம்ப யோசிச்சுதான் நமக்கு டெலிகாஸ்ட் ரைட்ஸை கொடுத்தாங்கம்மா. இதுக்கப்புறம் நமக்கு வரதே டவுட் தான்மா. சரி விடு இந்திரா, ஏன் காலையில இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? இல்ல சித்தி, நான் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். யாரோ இத மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு ரூமுக்கு யார் வரப்போறா? எனக்கு தெரிஞ்சு நீதான் ஏதோ தெரியாம மாத்தி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல சித்தி, எனக்கு தெரியும். நான் 4 மணிக்கு தான் அலாரம் வச்சேன். காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு மீட்டிங் போகணும்னு நினைச்சுதான் நான் 4 மணிக்கு அலாரம் வச்சேன். எனக்கு தெரியும், கண்டிப்பா கண்டிப்பா இத வேற யாரோ மாத்தி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. யாரோ இந்த அலாரம மாத்தி வச்சிருக்காங்க சித்தி. மாத்தி வச்சிருக்காங்க, கண்டிப்பா மாத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ண? என்ன பண்ண? புரியல. அண்ணியோட கிளாக்லாம் அலாரமா எதுக்கு மாத்தி வச்ச? ஹைலி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது இருக்கட்டும், நான் எதுக்கு அலாரத்தை மாத்தி வைக்கணும்? அப்படியே அரஞ்சனா பாரு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க இருக்கிறவங்க மொத்தவங்க வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். நேத்து நைட்டு அண்ணி ரூம் பக்கம் உன்னை பார்க்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு. இப்போ அதே மாதிரி நடந்துச்சு. உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன தாண்டி பண்ணணும்? எதுக்கு இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறேன்? நீ இந்த வீட்டோட மருமகரத்தை இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணி உன் பேரையும் மத்தவங்க மேல வச்சிருக்கிற மரியாதையும் ஸ்பாயில் பண்ணிடாத. உன் வேலை தானே இதெல்லாம்? சொல்லு, உன் வேலை தானா? உனக்கு என்னதான் ரித்திகா பிரச்சனை? எதுக்கு எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க? நீ அலாரம மாத்தி வச்சதால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? ஏமா, எதுக்கு இப்படி பண்ண? இப்போ இந்திரா அங்க போகாததுனால அந்த ப்ரோக்ராம் வேற சேனலுக்கு போயிடுச்சு, உனக்கு தெரியுமா? அது ப்ரோக்ராம் போனாலும் பரவாயில்லமா, ஆனா நம்ம சேனலுக்குன்னு இருந்த நல்ல பேரு இதனால எவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ மாமா, நான் அப்படி எதுவும் பண்ணல. இத பாரு ரித்திகா, நீ தப்பு பண்ணத கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா அந்த தப்ப நீ மறைக்க நினைக்கிற, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் உண்மையதான் சொல்றேன். நான் அப்படி எதுவும் பண்ணல. இந்த ஆயில தான் என்ன தேவையில்லாம மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்றா. அப்போ நீ இத பண்ணல அதானே? ஏன் போன என்ன தவிர இந்த வீட்ல வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீதான் அலாரம மாத்தி வச்சேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அப்படி நானா கண்டுபிடிச்சேன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நீயாவே ஒத்துக்கிட்டனா இத பெரிய விஷயமா நான் எடுத்துக்க மாட்டேன். இப்பவே உன்னை மன்னிச்சு நான் விட்டுடுவேன். இல்ல அண்ணி, ஆமா, நான் தான் அலாம மாத்தி வச்சேன். தொலைச்சிடுவேன் உன்னை. இப்படி சொந்த வீட்டுக்கே கெடுதல் பண்ண நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அந்த டைமோட வேல்யூ உனக்கு தெரியுமா? நான் அப்படி வேணும்னு எதுவும் பண்ணல. நீங்க நல்லா அசதியா தூங்கிட்டு இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் நான் நீங்க வச்ச அலாம் டைம் மாத்தி வச்சேன். ஆனா அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி.
ரித்திகா, அத இந்திராணி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணியிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இந்தாமா கேட்டுக்கிட்டியா? ரித்திகா ஒன்னும் வேணும்னு பண்ணல, தெரியாம தான் பண்ணியிருக்கா. உடனே என்னவோ கொலை குத்தத்தை கண்டுபிடிச்ச மாதிரி வேகமா என் மருமகளை கூட்டிட்டு வந்து விசாரணை செஞ்சிட்டு இருக்க. அண்ணி, நான் வீட்ல இருந்துகிட்டு எல்லா வேலையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை மட்டும் இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயத்தோட வேல்யூ தெரியாம நடந்துப்பேனா? ஓ, இதுக்குதான் இவ்ளோ பெரிய டிராமாவா? மருமகளே, இதுக்குள்ள நீ இவ்ளோ பெரிய விஷயத்த ஒளிச்சு வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ஆமா இந்திரா, ரித்திகா வீட்லயே இருக்கிறதுனாலயே விளையாட்டுத்தனமா என்ன செய்யறன்னு கூட தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளும் படிச்சிருக்கால. நம்ம ஆபீஸ்லயே ரித்திகாக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டீன்னா அவளுக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்துரும்ல. அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் தப்புன்னு அவளுக்கே புரிஞ்சிரும்ல. என்ன இந்திரா, என்ன பாக்குற? எந்த முடிவா இருந்தாலும் நீதான் எடுக்கணும்.